Kids, ladies and gentlemen watching Aditya TV, Boss Keep the Boss, welcome to all. சார் நீங்கள் எல்லாரையும் கலாய்க்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஜாலியாக இருப்பீங்களா, அப்போ ஜோக் அடிப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். புயல் வந்த டைமில் ஏரியாவில் இருக்கிற நிறைய மரங்கள் டமால்னு கீழே விழுந்தது. ஒரே ஒரு மரம் மட்டும் வெயிட் பண்ணிச்சு. நான் எப்போ புது கார் வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த காரை வாங்கி டொம்முன்னு மரம் விழுந்தது. அது மேலே பீஸ் ஆயிடுச்சு கார். அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டார், என்ன சார் உங்கள் கார்? ஆமாம்மா என் கார் தான். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீங்களா? ஆமாம் சார் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன். கட்டிட்டீங்களான்னு? கட்டல சார் இன்ஸ்டால்மெண்ட்டு. பட் காரே இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் எதிர் வீட்டில் இருக்குது, ஹெட்லைட்டு மாடி வீட்டில் இருக்குது பாருங்கள். எல்லாம் பீஸ் ஆகிடுச்சுன்னு. ஏன் உங்களுக்கு கார் பார்க் இல்லையானாரு? காரே பார்க் மாதிரி தானே சார் இருக்குது, மரம் செடியை தள்ளிட்டு தான் சார் காரையே பார்க்கணுன்னு. அதனால் சீரியஸாக இருந்து பாயிண்ட்டே கிடையாது. லைஃப்பில் எந்த நியூஸ் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, காமெடியாக தான் பார்க்கணும். அப்படி காமெடியாக எப்படி சார் எல்லோரும் பார்ப்பாங்க? உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்குன்னே 2 குரூப் இன்றைக்கி ரெடியாக வந்திருக்காங்க. இருக்கிற நியூஸ் ஐட்டம் எது நடந்தாலுமே அது எப்படி காமெடியாக பார்க்குறது, எப்படி ஜோக் அடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கைடு தேவை. லெட்ஸ் வெல்கம் தி வால் பசங்க டீம்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பக்கம் பஞ்ச பாண்டவர், இங்கே பஞ்ச் பாண்டவர், 5 பேர். எல்லாருக்கும் வணக்கம். அண்டு இப்போ உங்களை பற்றி ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ரேப்பிட் ஃபயர் இன்ட்ரடக்ஷன். ஏற்கனவே ஒரு நார்மலாக கிளாஸை கட்டடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு அடுத்த கிளாஸுக்கும் திரும்பி வர 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. அரியர் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு என் மக்களுக்காக உங்களுடைய இன்ட்ரடக்ஷன். உங்கள் பேர்? சந்தியா. போன கிளாஸுக்கு வந்தியா? ஐயோ சார் பழைய ஜோக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஆங்கர் ஆகணுமா ஆக்டர் ஆகணுமா? ஆக்டர். செந்தில் ஆல்வேஸ் டவுட். செந்தில், நான் வாத்தியார் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு டவுட். எனக்கு ஒரு டவுட். ஆமாம். எவ்வளோ நாளாக இந்த டவுட் இருக்குது உங்களுக்கு? பிறந்ததுலேருந்து டவுட். பிறந்ததுலேருந்து. ஓகே, வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம். பிறந்ததுக்கு அப்புறம் தானே டவுட்டு? ஆமாம், சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ஸ்வேதா. என் பேர் ஸ்வேதா. ஆஹா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி இருக்கு சொல்கிறது. நீங்கள்? ஐயா, என்னோட பேர் வேலு. வேலு. நீங்கள்? தமிழரசி ஃப்ரம் ஃபனி ஃபேக்ட்ரி. என் பெயர் தமிழரசி. ஓகே, சூப்பர். நீங்கள்? சல்மான். வாவ், துள்ளி வாங்க சல்மான். ஓகே, நீங்கள் துள்ளி வராதீங்க, மெதுவாக சொல்லுங்க. என் பேர் பட்டாபிரம்பான்னு, தலையெல்லாம் பேனு. அதுரும். இது என்ன இது, ஜிலேபி பிடிக்கிறீங்களா சார்? பட்டாபிரம்பான்னு தலையெல்லாம் பேனா என்னோட டைட்டில் சார். ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு வராதுல்ல சார்? என் பேர் பாலா. என் பேர் ஹேமா. டியூப்லைட் யூடியூப் சேனல்ல வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெப் சீரிஸ் நடிப்பீங்களா? நல்லாவே. ஃபேண்டாஸ்டிக். எஸ் பாஸ். சார் கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் அதே கிளாஸ், மறுபடியும் அடுத்த கிளாஸ் வரீங்கல்ல? அந்த கிளாஸ் அரியர் வச்சிட்டேன். அரியர் வச்சு. சூப்பர். ஓகே, வெல்கம் டு ஆல். வெல்கம் டு ஆல். ஸோ கலாய்ப்படுறதுல மாட்டாதாலே கிடையாது. அது வாத்தியாரோ ஹெட் மாஸ்டரோ ஸ்டூடெண்ட் எல்லாருமே மாட்டுவாங்க. பட் இப்போ எந்த நியூஸ் நமக்கு மாட்டுது? எங்கள் நியூஸ், உங்கள் வியூஸ். இன்னைக்கு முதல்ல நாம் எடுத்துக்கிற நியூஸ் ஒரு 2 அடி. ஒருத்தர் உத்தரப்பிரதேசில் 2 அடி தான் இருக்கார். உத்தரப்பிரதேசில் எங்கேயுமே ஒரு 2 அடி தான். அவருக்கு 5 வருஷமாக கல்யாணமே ஆகலை. ஆனால் அந்த கோவத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எவனுமே எனக்கு பொண்ணு விட மாட்டான்னு சொல்லிட்டு மவனை அப்படின்னு நேராக போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பெரிய கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டார். எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்கிறது. அதை எனக்கு பொண்ணு கிடைக்கலன்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்காரு. இதில் உங்களுக்கு என்னென்ன காமெடி தோணுதுன்னு சொல்லுங்கள். அவர் 2 அடி தான் ஹைட். 2 அடி சந்தடி. எங்க இன்னொரு சொல்ல? 2 அடி சந்தடி. 2 அடி சந்தடி. ரொம்ப ரொம்ப பெரிய கைடே போடணும் போல இருக்கு இவங்க சொல்கிறதுக்கு. ஃபேண்டாஸ்டிக். வேற என்ன தோணுது? தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேன் சார். இதுக்கு அவரு போகிறதுக்கா? நீங்கள் உட்காந்துட்டே போவீங்களா? என்ன சார் பண்ணுறது, அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. சரி, அது இப்போ நான் தான் அந்த 2 அடி ஆள். உங்களை கேட்குறேன், மேடம் என்ன நீங்கள் கட்டிப்பீங்களா? கண்டிப்பாக. ஐ லவ் யூ. இப்போ நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிட போறதுன்ட்டு. ஓகே, வேற ஏதாவது தோணுது உங்களுக்கு? தோணுது 2 அடி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், கால் கட்டுன்னு ஒரு டேர்ம் இருக்கு. கல்யாணத்துல இருக்கிற டேர்ம்ஸை வச்சுலாம் ஜோக் யோசிங்க. கால் கட்டுனா மெட்டி. ஓகே, வாட் எவர் இட் இஸ். கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாங்க. கல்யாணம் ஆனாலே கட்டி போட்டு வீட்ல உட்கார வேண்டியது.
அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, வேதனையில் எனக்கு கல்யாணம் ஆலியன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி அவருக்கு என்ன ஐடியா கொடுக்கலாம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நார்மலாக என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் சம்பந்தமான ஒரு டேர்ம் சொல்லுவீங்களா? அதுக்கு என்ன? கண்டிப்பா உனக்கு ஒரு பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பேர்? காவல்துறை உங்கள் நண்பன். ஒன்னு அரெஸ்ட் பண்ண போறான்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? எந்த இடத்துக்கு போறேன்னு? ஜெயிலுக்கு போறோம். மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீடு. இப்போ அதை யோசிங்க. மாமியார் வீட்டுக்கு போயும் மருமக காணல. மாமியார் வீட்டுக்கு போயும் மருமக காணல. நான் கண்ணம்மா பேட்ட சட பேசுறேன். நெக்ஸ்ட் அப்படி அடுத்த டாபிக் என்னன்னா, அடுத்த டாபிக் வந்து இப்போ எல்லாம் ஆல் பாஸ். நீங்கள் ஆஃபீஸுக்கே போவானா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். படிப்பு 9th 10th 11th ஆல் பாஸ். இதில் என்ன காமெடி தோணுது? கொரோனா போயிருச்சு, ஆல் பாஸும் ஆயிட்டாங்க, இன்னமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். இன்னமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு ஹோம் தான் இருக்கோம். பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கோம். சொல்லுங்க. என்ன சார், ஒரு டைம்ல வந்து எல்லாரும் நம்ம வீட்ல இருப்போம், கரெக்டா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க ஸ்கூல் போயிடுவாங்க, எல்லாமே போயிடும், வீடு மட்டும் பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆஃபீஸை போட்டிடுறாங்க. ஆபீஸ போட்டு காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. வீட்லயே இருந்து பொழப்பு போச்சு. ஆஹா, காலம் மாறி போச்சு, வீட்டில் பழப்பு போச்சு. ஆமா. ஓகே சார் இ பாஸ் கூட சீக்கிரம் கிடைச்சிரும். ஆனா ஆல் பாஸ்ன்றது கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். சூப்பர். இ பாஸ் கூட சீக்கிரம் கிடச்சிடும். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். வேற நான் லாக்டவுனில் வீட்டில் இருந்திருப்போம். Okay. எல்லாமே கேரட் வெட்டுறது, பீன்ஸ் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ் வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் கேரட்டாக தெரியும். இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாமே உங்களுக்கு சமையல் மாதிரி இருக்குது ஆஃபீஸ். சமையல் ஆமாம் அந்த மாதிரி. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஓகே. ஆமா. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே லீவ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? நெட்வொர்க் கனெக்ட் ஆகலன்னு சொல்லி லீவ் போட்டுடலாம் சார். ஓ அப்படியே நெட்வொர்க்னா பண்ண வாழ்க்கையிலே முத உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துருக்கடா. தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போவோம். உங்களுக்கு வந்து யூடியூப்ல இவ்வளோ லைக்ஸ், இவ்வளோ வியூஸ் இதெல்லாம் பேசுறீங்க இல்லையா? இந்த டைப்பில் எல்லாரும் என்னையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நார்த்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கார் ஓட்டின்னு இருந்தவர் டக்குன்னு கார் மேலே போயிட்டு தண்டால் எடுத்துருக்காரு. கார் மேலே இதை வீடியோ எடுத்து இந்த வீடியோவை போட்டு அவரை பிடிச்சி போலீஸில் உள்ள தள்ளிட்டாங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு. இதில் என்னெல்லாம் காமெடி தோணுது? அது பண்ணாம இருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டா அவர் போயிட்டு இருப்பாரு சார். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டா இருப்பாரு. போயிட்டு இருப்பாரு. ஆமாம், உள்ள தள்ள வேணாம், மேலே தள்ளி. ஃபேண்டாஸ்டிக். வேற இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணலாம்? கார்மல் வச்சு தண்டால் போன்னு சொல்லிட்டு ஜெயில தண்டால் அடிப்பார் நினைக்கிறேன். ஜெயிலில் கம்பின்றதுக்கு வேற இப்படி பிடிச்சி. சூப்பர். இந்த நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் நடந்தது, இதெல்லாம் பார்த்தோம். ரைட்டு. சில விஷயங்கள் நியூஸாக வரலாம்னு சொல்லிட்டு கற்பனையில் சில விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பேண்டமிக், மாஸ்க்கு, சானிடைசர், டிஸ்டன்சிங் இதே பேசின்னு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த வியாதி, இந்த பேண்டமிக்கை வச்சே சில படங்கள்லாம் வரப்போகுதுன்னு நம்ம நம்புவோம். அந்த மாதிரி படங்களை ஃபேமஸான டேரக்டர்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா என்னென்ன டைட்டில் வைப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் மேனன் படம் எடுக்கிறார். நெக்ஸ்ட் படம் இதுதான் டாபிக். கொரோனா தாண்டி வருவாயா? கொரோனா தாண்டி வருவாயா? சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அந்த டைட்டில் எப்படி வரும்? கொரோனாவின் காதல் வைப்பார் சார். கொரோனாவின் காதல். ஓ சூப்பர், கொரோனாவின் காதல். ஓகே. வேற சென்னை தாண்டி வருவாயா? சென்னை தாண்டி வருவாயா? ஓகே ரைட், சூப்பர். அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது மாஸ்கை போட்டு வருவாயா? மாஸ்கை போட்டு வருவாயா? ஓகே. என்னடா ஓட்டவா நாராயணா? இப்ப போயிட்டு இருக்கும்போது வேக்சின்லாம் போட்டு வந்துருவியா? போட்டு வந்துருவியா? இல்லை வந்து ஒரு ஜோக்கை நான் இதில் சொல்லி ஃபேஸ்புக்கில், அது வந்து மலேசியாவில் பெரிய ஹோர்டிங்லேயே போட்டிருக்காங்க. என்னன்னா மாஸ்கோட வாமான்னு மாற்றினோம், வாஸ்கோட காமா மாதிரி மாஸ்கோட வாமான்னு மாற்றியாச்சுன்ட்டு. இதை ஒரு பெரிய ஹோர்டிங்கில் எனக்கே ஒருத்தர் அனுப்புறாரு. சரி இது எப்படி இருக்கு இந்த ஜோக்கு? நான் தான் போட்டேன் இந்த ஜோக்கன்னு. இப்போ மருந்து கண்டுபிடிச்சாச்சு. கௌதம் மேனனுடைய வாரணம் ஆயிரம்க்கு நீங்கள் ஒரே ஒரு எழுத்து ஆட் பண்ணணும். காரணம் ஆயிரம். கிட்டத்தட்ட வரீங்க. அதே ஒரு எழுத்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, ஒரு எழுத்தை ஆட் பண்ணுங்கன்றதில். நீங்கள் ஆட்னோடனே வாரணம்க்கு அடுத்ததே யோசிக்கிறீங்க. முன்னாடி ஒரு வார்த்தையே ஆட் பண்ணு, ஒரு எழுத்து ஆட் பண்ணுங்க. வாரணமுக்கு முன்னாடி எந்த எழுத்து ஆட் பண்ணும்? மரணம். இல்லை, அர்த்தம் வந்து ரிலீஃப். ரிலீஃப். தமிழ் ஆளுங்க எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாரு. சொல்லிட்டா ஈ போடுங்க ஒரு எழுத்து. எதாவது வருதா வார்த்தை? இவாரணம் ஆயிரம் வராது. கீ போட்டா வருதா? நிவாரணம் ஆயிரம். குட். ஓகே. இது கௌதம் மேனன். சப்போஸ் மணிரத்னம் நடிகர் டைட்டில் என்னவா இருக்கும்? அவரோட டைட்டில்ஸ் எல்லாம் மைண்டில் ஓட விடுங்க. எந்த டைட்டில் லைட்டாக மாற்றினா கிட்டத்தட்ட இந்த சப்ஜெக்ட். ஓ கொரோனா கண்மணி. லவ்லி, பியூட்டிஃபுல். இப்போ பேக் டு அந்த பேண்டமிக், இப்போ பேக் டு அந்த கொரோனா விஷயத்துக்கே வரும். சப்போஸ் விசு எடுக்கிறார் படம், விசு எடுத்திருந்தாருன்னா இந்த கொரோனா பற்றி படத்துடைய டைட்டில் என்ன வரும்? கோவிடு நீ போய்விடு. சூப்பர். கோவிடு நீ போய்விடு. ஓகே. வேற? வேக்சின் ஒரு அசின். ஆஹா, அசின்னு சொன்னா வேக்சின் போட்டுருவானுங்க. அதோடைய கசின். இப்போ வந்து வேற ஒரு பி வாசு டேரக்டர், பி வாசு எடுக்கிறார். இதே மாதிரி சப்ஜெக்ட். படத்தோட டைட்டில் என்ன இருக்கும்? அவர் சின்ன தம்பி எடுத்தாரு. கொரோனா முகி. கிட்ட வந்துட்டீங்க. சூப்பர். ஓகே, சூப்பர். தேங்க்யூ.
அடுத்த லாஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் அவர் டுடேஸ் கிளாஸ் சம்மர் வெயில் அக்னி நட்சத்திரம். இதுதான் டாபிக். இதுல உங்களுக்கு என்ன காமெடி தோணுது? சார் உதாரணத்துக்கு ஆ. இப்ப வெளிய வெயில் அதிகமா இருக்குன்னு ஏசிக்குள்ள போனா ஹாப்பியா இருக்குன்னு அங்க போவோம். ஆ. அங்க போனா அதோட மாட்டிப்போம். ஆமா. இந்த மாதிரி. ஏன்னா ஹீட்டர் போட்டுருவாங்க. ஒன் மோர் டைட்டில் அண்ட் வில் வைண்ட் அப் வித் திஸ். இந்த செக்மெண்ட்டை தீயா வேலை செய்யணும் குமார். இந்த படம் வந்து கொஞ்சம் இதே டைப்பில் ஒரு டைட்டில் வேணும். ஆனால் சப்ஜெக்ட் என்னென்னா ஒருத்தர் டீ ஆத்துறவர் அந்த கடைக்கே மாஸ்டராகி ஒரு டீ எஸ்டேட்டே வைக்கிறார். இதுதான் ஒன்லைன். டீயா வேலை செய்யணும் சூப்பர். குமார். டீயா வேலை செய்யணும் குமார். ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்த சான்ஸ். தீயா வேலை செய்யணும் குமாரில் வந்து இதை ஒரு கோஸ்ட் சப்ஜெக்டாக எடுக்கிறாங்க, பேய் படமாக எடுக்கிறாங்க. அப்போ அந்த டைட்டில் எப்படி மாற்றுவீங்க? பேயா வேலை செய்யணும். வாவ் வாவ் சூப்பர் ஃபண்டாஸ்டிக். இது வந்து அம்மா சப்ஜெக்ட், அம்மாவோட சென்டிமெண்ட் நிரம்பி வழியுது படத்துல. அப்போ அந்த டைட்டில் எப்படி மாத்துவீங்க? தாயா வேலை செய்யணும். ஆடாடாடாடாடா. ஏப்பா நீங்க வந்து ஒரு பெட் லவர் வீடு பூரா தாயா வேலை செய்யணும். நாய். ஐயோ ஐயோ, ஐயோ, ஐயோ. சார் எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டு பக்கத்துல தான் குடியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு சப்ஜெக்ட் சொன்னோன்னே எப்படி வேர்ல்டை வந்து ஜாலியாக பார்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வள்ளுவர் கோட்டத்துக்கு போகிறீங்க, உள்ள சரியான கும்பல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸாக போடணும், 2 வார்த்தையில் முடிக்கணும். எப்படி மாற்றுவீங்க அதை? வள்ளுவர் கூட்டம். வா சூப்பர், வள்ளுவர் கூட்டம். அண்ட் ஃபைனல் குவிஸ் உங்களுக்கு என்னென்னா, நான் சரியான வெண்ணெய் அதை ஒரு ஐட்டம் வச்சு நீங்கள் சொல்லணும். ஹோட்டலில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஐட்டம், அது வந்து நார்த் இந்தியன் ஐட்டம். ஓ அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. நல்லா இருக்கும், அது அப்புறம் போய் இது சாப்பிடலாம். நல்லா இல்ல. பட் இது வார்த்தையை நீங்க சொன்னது ஒரு ஹோட்டல் ஐட்டம். நான் பட்டர் நான். எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம், கஷ்டப்பட்டு அதுலேயே ஃபீல் ஆவாங்க. பட் இவங்க என்ன சிலபஸ்னே தெரியாமல் ஆன் த ஸ்பாட் சில டாபிக்ஸ் கொடுக்குறேன், அதில் ஜமாய்க்கிறாங்க. நீங்கள் அதை விட பயங்கரமாக ஜமாய்க்கிறீங்க. ஏன்னா நம்பிக்கையோடு வாங்க, நகைச்சுவையோடு போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்மால் பிரேக் அப்புறம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறோம்.